Very good morning. Lesson 1 reproduction in organism. Inside question and answer. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 29 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். ஒன் இஸ் ரீப்ரொடக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், தேர்ட் ஒன் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், சிங்கேமி, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், ஆட்டோகேமி, எக்ஸோகேமி, ஹோலோகேமி, பீடியோகேமி, மீரோகேமி, ஐசோகேமி, அனிசோகேமி, seasonal breeders, continuous breeders, cescent space, natural parthenogenesis, complete natural parthenogenesis, incomplete natural parthenogenesis, pediogenetic and pediogenesis, artificial parthenogenesis, oviparous, viviparous, oviviparous, ovaviviparous, and then archinotoky, thelytoky, amphitoky and conjugation. Okay ma? 29 questions இருக்கு. The first question, what is reproduction? Reproduction என்ன? First point, fundamental features of all living organism. எல்லா living organismத்துக்கும் ஒரு fundamental features என்ன அப்படின்னா reproduction தான். First point வேகமா மெமரி பண்ணு. Fundamental features of all living organism. Fundamental features of all living organism. Second point, it is a biological process by which organism produced their young ones. இது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். இது வந்து இந்த ஆர்கானிசம் அதோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் பேர் தான் ரீப்ரொடக்ஷன். ஒரு ஆர்கானிசம் எந்த ஒரு ஆர்கானிசம் அதோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் பேர் தான் ரீப்ரொடக்ஷன். இட் இஸ் ஏ பயாலஜிக்கல் ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ்டு தேர் யங் ஒன்ஸ். தேர்ட் பாயிண்ட்ஸ், ரீப்ரொடக்ஷன் ரிசல்ட் இன் கண்டினியூஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். ரீப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா நம்மளோட ஜெனரேஷன் கண்டினியூஸ் ஆகாது, ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அப்போ ரீப்ரொடக்ஷன் ரிசல்ட் இன் கண்டினியூஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். இந்த ரீப்ரொடக்ஷன் இன்ட்ரடியூஸ் த வேரியேஷன் இன் ஆர்கானிசம். இந்த ரீப்ரொடக்ஷனால தான் ஆர்கானிசத்தில் ஒரு வேரியேஷன் இருக்குது. இட் இஸ் எசென்சியல் ஃபார் த அடாப்டேஷன். ரீப்ரொடக்ஷன் எசென்சியல் ஃபார் த அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் தேர் ஓன் கைண்ட். அடாப்டேஷனுக்கு யூஸ் ஆகும். இந்த அடாப்டேஷன் நடந்தால் தான் என்ன நடக்கும் அப்படின்னா எவல்யூஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். இதில் வந்து ஏதாவது ஒரு 4 பாயிண்ட்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கும். ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், பயாலஜிக்கல் ப்ராசஸ், ஆர்கானிசம் ப்ரொடியூஸ்டு தேர் யங் ஒன்ஸ், ரீப்ரொடக்ஷன் கண்டினியூஷன் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ரிசல்ட் இன் கண்டினியூஸ் ஆஃப் ஸ்பீசிஸ், இன்ட்ரடியூஸ்லி வேரியேஷன், எசென்சியல் ஃபார் அடாப்டேஷன், எவல்யூஷன் ஆஃப் தேர் ஓன் கைண்ட். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். த ரீப்ரொடக்ஷன் பை எ சிங்கிள் பேரண்ட். ஏசெக்சுவல்னா இதில் வந்து 2 பேரண்ட் இருக்காது. ரீப்ரொடக்ஷன் பை எ சிங்கிள் பேரண்ட் வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட். வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன். கேமிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஏசெக்சுவல் அப்படின்னா செக்ஷுவலில் ப்ரொடியூஸ்டு கேமிட்ஸ் அது என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் பண்ணும். ஏ மீன்ஸ் ஆப்சென்ட். ஆப்சன்ஸ் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன். ஆப்சன்ஸ் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன் தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். Reproduction by a single parent. Reproduction by a single parent without the involvement of gamete formation. Without the involvement of gamete formation. Second, sexual reproduction. Reproduction by a 2 parents with the involvement of 2 gametes. அப்படியே மாற்றி போட்டு தான் எழுத போகிறேன். Reproduction by a single parent. இதில் 2 parents போட்டுக்கோ. Without involvement போட்டுக்கோ. இதில் with the involvement of 2 type of gametes. With the involvement of 2 type of gametes. Fourth mode of reproduction. 2 type of reproduction இருக்குது. Sexual reproduction and asexual reproduction. 2 type of reproduction. Sexual reproduction and asexual reproduction. Okay. Basic features of reproduction. ஒரு reproduction நடக்கக்கூடியல பேசிக்காக ஏசெக்சுவலாக இருக்கட்டும் அது செக்ஷுவலாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே ஒரு பேசிக்காக என்ன அப்படின்னா synthesis of RNA and protein. Synthesis of RNA and protein. Replication of DNA. கண்டிப்பாக ஆர்என்ஏவும் ப்ரோட்டீனும் சிந்தசைஸ் ஆகும். டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து ரெப்ளிகேட் ஆகும். செல் டிவிஷன் நடக்கும். செல் டிவிஷன் நடந்துக்கிறதுனால செல்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி க்ரோத் ஆகும். ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ் கேமிட் ஃபார்ம் ஆகும். கேமிட் ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபெர்டிலைசேஷன் டு ஃபார்ம் த நியூ இண்டிவிஜுவல். ஓகேவா? கேமிட் ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் நியூ இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிந்தசைஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்.
replication of DNA, cell division and growth, formation of reproductive units, fertilization to form a new individual. That is a basic features of reproduction. And fifth question, syncamy. The fusion of two haploid gametes takes place to produce a diploid zygote. ரெண்டு ஹெப்ளாய்டு கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி டு ப்ரொடியூஸ் ஏ டிப்ளாய்டு சைக்கோட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா சிங்கேமின்னு சொல்லியிருக்கிறாங்க. டூ ஹெப்ளாய்டு கேமெட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் டு ப்ரொடியூஸ் டிப்ளாய்டு சைக்கோட், தட் இஸ் ஏ சிங்கேமி. தென் external fertilization, the fusion of male and female gametes takes place outside the body of female organism. மேலும் ஃபீமேல் கேமெட்ஸும் ஃபியூஸ் ஆகும் எங்கே அப்படின்னா அவுட்சைட் த பாடி ஆஃப் ஃபீமேல் ஆர்கானிசம் த பாடியிலேருந்து வெளியில் நடக்கும். எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த வாட்டர் மீடியத்தில் நடக்கும். The fusion of male and female gametes takes place outside the body of female organism in the water medium. For example, amphibian. Amphibian spelling எழுத தெரியலனா கண்ணை மூடிட்டு பெசாட்டி frog எழுதி. ஓகேவா? அப்போ எக்ஸ்டர்னல் அப்படின்னா outside of the body, அதுதான் மெயின் கீவேர்டு. எக்ஸ்டர்னல் அப்படின்னா outside of the body. The fusion of male and female gametes takes place outside the body of female organism in the water medium. Example, frog. அப்படியே மாற்றி எழுத போகிறோம். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் செகண்ட் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அந்த அவுட் சைடை பக்கத்தில் வித்தின் போட்டுரும், அவ்வளோதான். அவுட் சைடு இருக்கிற இடத்துல வித்தின்கிற வேடை போட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த பாடி ஆஃப் ஃபீமேல் ஆர்கானிசம், அவ்வளோதான். இந்த வாட்டர் மீடியம் எழுதக்கூடாது, The fusion of male and female gametes takes place within the body of organism. Examples வந்து reptiles, aves, mammals. reptilesனா தெரியும், ஊர்வன, aves and mammals. ஓகேவா? 7 questions வந்து நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை வேகமாக படித்து எழுதிப்பாரு. அடுத்த கொஸ்டின் நான் போட்டு விடுறேன்.